Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல ரொம்பவே வித்தியாசமான முறையில நல்ல மொறுமொறுன்னு karasev கடைகளில கிடைக்கக்கூடிய அதே சுவையில எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே வித்தியாசமான முறையில இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் ஓமம், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கசகசாவை தண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 25 ல இருந்து 30 பல்லு இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய பூண்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க. இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய இஞ்சி ஒரு 3 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி ஒரு அகலமான பாத்திரத்துல நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இந்த சக்கையை வந்து இதுல போடக்கூடாது, தூக்கி போட்டுடணும். அடுத்ததான் ஒரு மிக்ஸி ஜார்ல 100 ml நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய், 100 ml தண்ணீர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சமையல் சோடா இருக்குல்ல அது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு அதையும் நம்ம அந்த பூண்டு அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த தண்ணீரோட சேர்த்துக்கணும். இப்போ இதுல 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். 1/2 கிலோ கடலை மாவு, இது வந்து கடையில் வாங்கின கடலை மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததான் 1/4 கிலோ பச்சரிசி மாவு, இது வந்து கடையில் வாங்கின மாவு, பதப்படுத்தப்பட்ட மாவு. அதாவது நீங்க வீட்டில் அரைச்ச மாவா இருந்ததுன்னா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த மாவு வறுக்கல, நேரடியாக தான் சேர்க்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி வந்து எடுத்தோன்னே நிறைய சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகன மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப இலகன மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும், ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கல் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு அச்சில் சேர்த்துட்டு நீட்டா பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்தாலும் ஓகே, இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையாலே கட் பண்ணிட்டு சேர்த்துட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா மாவு வந்து நல்லா அழகா உள்ள வெந்து சூப்பரா வரும். இப்போ பாருங்க, இதுதான் வந்து சரியான பதம். ஈர சலசலப்பை எல்லாமே அடங்கிட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஃபுல்லா மிதக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து எடுக்கும்போது ஒரு நிறமா இருக்கும். அந்த சூட்லேயே வந்து எடுத்து வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறம் வந்து மாற ஆரம்பிக்கும். கடலை மாவு மட்டும் எண்ணெயில் இருக்கும்போது ஒரு நிறம் இருக்கும், எடுத்து வச்ச பிறகு இன்னும் நல்ல டார்க்கா ப்ரௌனா மாற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான ஒரு சூப்பரான karasev காரசரமா உங்களுக்கு அந்த கடைகள்லாம் கிடைக்கும்ல அதே மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து எப்படி நல்ல மொறுமொறுன்னு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. Thank you.